உள்ள என்ட்ரன்ஸ் வந்தாலும் இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும்ல, காஞ்சி கருவாடாக போன மலை தான் எல்லோரா கேவு. வடக்கு நண்பர்கள் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இறக்கி விட்டு வெளியே வச்சு சாவடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வடக்கு நண்பர்களில் டோட்டல் 32 கேவ் இருக்குங்க. ஸோ 32 கேவுகள்லாம் நான் கவர் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இல்லை. பெருசாக ஃபுல்லாக பாறைங்களும் வெயிலாகவும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து கல்லில் வந்து சிற்பங்கள் செதுப்பாங்கள்ல, அந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சிற்பங்களும் ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கைலாசநாதர் கோயிலுக்கு தான் உள்ளே போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ பல படிகள் இருக்குது. இதுக்கு 2 வே இருக்குது. இந்த வே ஒன்று, அந்த வே ஒன்று. சிலதான் என்ன லாக் பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியலையே. என்னங்க ஒரு மாதிரி நேரமாக போகுது. ஒரு சின்ன படிக்கட்டு தான், ஏறிடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்கேருந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த வியூ. ஆனால் வெயிலுங்க, கொளுத்துற வெயில் அப்பா. ஓகே, இங்கே வந்து செப்பலை ரிமூவ் பண்ணிட்டு போயிடணும். சரி, நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உள்ள போயிடணும். மேலே ஏறி வந்துட்டோங்க. ஸோ மேலே ஏறி வந்தோம் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ அழகாக தெரியுது அந்த 2 ராஜகோபுரம். ஸோ கீழே வந்து மக்கள் அனைவரும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று இருக்கும். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ராஜகோபுரம் மாதிரி நிற்கிது பாருங்கள். இந்த சைடு மக்கள் அதிகமாக. நம்ம அங்கெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இந்த வழியாக வரலாம், இந்த வழியாக வந்துட்டுருக்கோம். நம்ம 2 ராஜகோபுரம் அழகாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை இருக்குங்க. அது ஆக்சுவலி லைட்டாக உடஞ்சிருக்கு நந்தி சிலைலாம். இதுக்கெல்லாம் தயவுசெய்து செப்பலை கழட்டி மேலே வாங்க. ஸோ நந்தி கடவுளை கும்பிட்டுட்டு அங்கே என்ன இருக்குது, எல்லாமே சேம் தாங்க, மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்குது. அதான் இங்கிட்ட ஒரு சுடுதுங்க. இங்கே பாருங்கள், வெறும் காலில் வந்து நிற்கிறனால சுடுது. ஓ மை காட். கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும் நினைக்கிறேன் அந்த எல்லோரா கேவ்ஸில் மட்டுமே. கால் சுடுதுங்க மக்களே, செம்ம சூடுங்க. அப்பா மதியம் டைமில் வந்தனால இப்படி தான் பிரச்சனை இருக்குது போல. ஓ இது எக்ஸிட்டா? இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது. ஓ இங்கே பாருங்களேன், இதெல்லாம் தான் நம்ம வந்தோம், அந்த தூரத்துலேருந்து வந்தோம். இங்கேருந்து பார்த்தா செம்ம வியூ தெரியுது. அருமையாக இருக்கேங்க, செம்மையாக இருக்கேன். நின்று ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக எல்லோரா கேவ்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸோ பார்க்கக்கூடிய ஸ்பாட்டு தான் அது. இவன் மூஞ்சிலாம் நல்லா டேன் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயில் அடிக்கிற வெயிலில். ஸோ இன்னும் நம்ம வந்து கைலாசநாதரை பார்த்துட்டு தான் உள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ உள்ளே சொல்லலாம் இல்லையா, சிங்கிள் சிலையை வந்து நிறுவப்பட்டு, அந்த சிங்கிள் சிலையை உருவப்பட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக தான் இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில சிற்பங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இங்கே ஒரு சிற்பங்கள் இருக்குது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஆக்சுவலி அங்கே இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் பார்க்க போகிறோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஸோ நம்மளுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபராகவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தெரியுதாடா? ஓம் நமச்சிவாய. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எஸ், ஆக்சுவலி இது சிங்கிள் கல்லு நிறுவப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஓம் நமச்சிவாய. ஸோ வெளியில் வந்தீங்க அப்படின்னா கோயில்கள் வந்து உள்ளே வந்து கட்டியிருக்காங்க. வெளியில் வந்துட்டு நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் கட்டுவாங்க இல்லையா, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி கிடையாது, வெறும் கோயில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதோட கோயில் வந்து
வெளிலேருந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம விநாயகர் கோயில் ஊர்லலாம் ஒரு கோயில் இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. ஆனால் வந்து இதில் சாமிகள் கிடையாது. ஸோ இதோட இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டைப் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணலையோ ஒரு வேளை, இல்லை வந்து சாமிகளை வந்துட்டு இது பண்ணலையோ அப்படின்றது தெரியல. அதான் இங்கே பிரச்சனை நினைக்கிறேன். பட் ஓகே, இதெல்லாம் வந்து உண்மையிலே ஹெரிட்டேஜான விஷயங்க. ஸோ ஒரு சோசியல் கலாச்சாரத்தை வந்து இன்றைக்கும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயங்கள் தான் இது. முன்னைய மன்னர்கள் வந்து விட்டுட்டு போனதை ஸ்டில் நம்ம அழியாமல் நம்மளை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற கான்செப்ட்னால பண்ணுறது. ஸோ நம்மளும் அதான் பார்த்துட்ருக்கோம். இங்கே செம்மையாக இருக்குது, எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குங்க. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கலைகளை சொல்லுது. எப்படி நம்ம தஞ்சாவூரை வந்து நம்ம சிறப்பித்து நம்ம இன்னுமே நம்ம வந்து அதை பார்த்து கொண்டாடுறோமோ, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் உள்ள இந்த இடமும் எல்லோரா அப்படின்னு சொல்லப்படுற கேவுக்குள்ளே அமைஞ்சிருக்க கைலாசநாத டெம்பிளையும் அதை சுற்றி அமைஞ்சிருக்க சின்ன சின்ன வடிவம் போட்ட சாமிகளையும் நம்ம வந்து இது பார்த்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தாங்க சிங்கிள் ராக் எல்லோரா கேவ் சம்மந்தப்பட்ட கைலாசநாத டெம்பிள் உள்ளே இருந்த அனைத்தையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டிருக்கலாம், போடாமல் கூட இருக்கலாம். பட் நம்ம சேனலில் இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஏன்னா மகாராஷ்டிரா வந்து நான் ட்ரிப்பு வந்தது பார்த்திங்கன்னா சஜஸ்டடு கிடையாது. நிறைய பேர் வரவும் மாட்டாங்க, இந்த மான்சூனில் தான் வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் வந்திருக்கேன். பிகாஸ் லீவ் பிரச்சனை இதெல்லாமே இருக்குது நம்மளுக்காக. ஸோ அதற்காக மட்டுமே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து இந்த எல்லோரா கேவை நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மக்களே, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றி சிலைகளாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி கோபுரங்கள் சிலைகள் அமைஞ்சு அப்படியே இருக்கும். நம்ம இதில் வந்துட்டு நீங்கள் வந்து தாராளமான ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு கல்ச்சரல் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா இங்கே மஸ்ட் எடுக்கலாங்க. எப்படி நம்ம மகாபலிபுரம் வந்து போயிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க, அதே மாதிரி டைப்பில் இருக்கிற நம்ம மகாராஷ்டிராவில் வந்து சிவாஜி ராவ் அவங்க வந்து அவங்களால நிறுவப்பட்ட எல்லோரா கேவ் எல்லோரா கேவுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ஒரு டெம்பிள், கைலாசநாத டெம்பிள். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நீங்களும் வாங்க. ஸோ இன்னுமே சில பல கொகையெல்லாம் இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். போலாமா? ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து 1 to 18 அந்த மாதிரி கேவில் பார்த்துட்டோம். இப்போ வந்து ரிமைனிங் மைனஸில் 15 to 1 இருக்கும் இல்லையா கேவ், அந்த கேவுக்கு தான் ரூட்டு. ஆனால் இந்த ரூட்டில் யாருமே வரல, மக்கள் போகவும் மாதிரி தெரில. நிறையா பேர் வந்து கைலாசநாத டெம்பிளை மட்டும் பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டாங்க, ஏன்னு தெரில. இதில் போகலாமா வேணாமா? சரி போவோம், போய் பார்ப்போம் அந்த கேவில். இங்கே பாருங்கள், கேவ் நம்பர் 16A டாப்பில் இருக்கான். இந்த கேவெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ஒன்றே ஆகிடும் போலேங்க, அவ்வளோ இருக்குங்க அந்த கேவுக்குள்ளே. சரி பரவாயில்ல, யாருமே போகலனாலும் நம்மளாவது போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்டையும் சொல்கிறேன் வாங்க. மலையை ஃபுல்லாக குடஞ்சி கேவாக்கி வச்சுருக்காங்க, அதுதான் இங்கே கான்செப்ட். இப்போ கேவ் நம்பர் 14 வந்திருக்கோம். 15 பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அது சரியான வெயிலுங்க, அடிக்கிற வெயில் அதெல்லாம் போக முடியலனால. ஸோ கேவ் நம்பர் 14 வந்து நம்ம போகலாம். 14க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டறிஞ்சிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு கேவ் தான். கேவ் நம்பர் 14 பிகாஸ் ஆஃப் த ராவணா. ஸ்கல்ப்சர் ஆஃப் ராவணாண்டா, பரவாயில்லைங்க. இது என்ன தெரியுமா மேட்ரு? ஸ்கல்ப்சர் ஆஃப் ராவணா. ஆமாம். ஸோ ராவண வம்சத்தோட ஸ்கல்ப்சர் வந்து இதில் நிறையா பார்க்கலாம். இங்கே பாரு, வாவ். இது பாரு, தெரியுதா என்னென்னு? ஏதோ பாதை மாதிரி இருக்குங்க, பட் என்ன மேட்டர்னு தான் தெரில. இதுக்கு முன்னாடி சிலைகளுக்கெல்லாம் இங்கே இருந்துச்சா, இல்லை சாமிகள் வந்து உள்ளே வச்சுருந்தாங்களா? செருப்போடு போகலாமா போகக்கூடாதா? எங்கேயாவது இன்ஸ்ட்ரக்ஷன் போடுங்களேன்டா. உங்களுக்கு இந்த கீழடிலாம் பிடிக்குமா? ஸோ கீழடிலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து நம்ம தோண்டி நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம்ல, அதே டைப்பு தான் இங்கேயுமே. பட் சில அது ஏதோ பாதை மச்சான், லைக் யாரோடைய பாதைன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பாதைன்னு தான் எனக்கு வந்து ஐடியா இல்லை. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கும் தெரியட்டும் அப்போது. ஸோ K14 ஒன்றும் இல்லைங்க, பெருசாக சுற்றிட்டு இது. ஆனால் மோஸ்ட்லி ராவண வம்சத்தோட ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நிறையா பார்க்கலாம் இங்கே. ஸோ அவ்வளோதான் K14. அடுத்ததுக்கு போகலாம்.
கேவ் நம்பர் 13க்கு வந்திருக்கோம். ஸோ 13ல் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு கேவை குடஞ்சி வச்சுருக்காங்க மலையை. அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. உள்ளே போகவும் நான் விரும்பலை. ஸோ கேவ் நம்பர் 12ங்க அது. ஸோ இது ஒரு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது 3 மதத்தை சார்ந்ததுங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துசம், புத்திசம், ஜெயினிசம். ஸோ 16 வரைக்கும் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துசமாக இருக்கும். ஸோ 16க்கு மேற்பட்டது புத்திசமாக இருக்குது. ஸோ மிச்ச 2 வகைகள் 3 வகைகள் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஜெயினிசமுக்கு வருது. ஸோ 3 மதத்தையுமே சார்ந்து ஒரு குகைக்குள்ளே ஒரு 3 மத சார்பற்ற ஒன்று இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த எல்லோரா கேவு. நைஸ் ஆர்ட் ஒர்க் இந்த கேவ் அப்படின்னு சொன்னால் இது மிகையாகுமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக ஒரு செட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க சிற்பத்தை, ஒரு குகையை. வாட் அன் எக்ஸ்ட்ரானரி ஒர்க்குங்க. இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இதுக்கெலாம் நம்ம மக்கள் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். என்ன மாதிரி ஒர்க்குங்க இது, மார்வலஸ் ஆட்டுங்க. அங்கே நம்மள மேலே கேவு தானா? மேலே கேவு தானா? எப்படா சிதிக்கிருக்கான் இப்போ எக்ஸ்ட்ரானரி ஆட்டு பாலா. ஒரு மலையை இப்படி குடையசனா குறைஞ்சிருவியா? குறைஞ்சிருக்காங்களே, வேற மாதிரி ஆட்டாக இருக்குது. நைஸ் ஒர்க் கைஸ். வந்து 10. இது வந்து 10ஆம் நம்பர் கேவு. ஸோ 10ஆம் நம்பர் கேவு கொஞ்சம் ஏதோ ராஜாவோட மாளிகை மாதிரி லைட்டாக அலங்கரிச்சிருக்காங்கல்ல. இதில் நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்குங்க. ஸோ கேவ் நம்பர் டோன்ட் சிட் கிளிம்ப் ஓவர்ஸ் த ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்றாங்க. பட் இப்போ தான் நம்ம வடக்கு நண்பர்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணாங்க. நிறைய செக்யூரிட்டிஸ் அதை அவாய்ட் பண்ண சொன்னாங்க. பரவாயில்ல, அங்கங்கே வந்து குப்பைகள் போடுறதுக்கு அதுக்கு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் திங். இங்கே பாருங்கள், ஆர்ட் ஒர்க் செம்மையாக இருக்குது. ஆர்ட் ஒர்க் இது ஒரு ராஜா முந்தைய மன்னர்கள் காலத்தில் ஒன்று கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குங்க. எப்படி பாருங்க, நைஸ் ஆர்ட் ஒர்க். உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஸோ ஸ்கேன் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆன் எல்லோரா கேவ்ஸில் எல்லாமே கிடச்சிரும். ஆனால் நம்ம வந்து போல என்ன இருக்கு உள்ள, என்ன இருக்கான் உள்ள? ஓ, இது புத்த மதத்தை சேர்ந்ததா? ஓ கிரேட். ஸோ கைஸ், இது பார்த்திங்கன்னா புத்த மதத்தை சேர்ந்தவங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, புத்த மதம், ஜெயினிசம், ஹிந்துசம் 3 மதத்தையும் சார்ந்தது தான் இந்த ஆர்ட் ஆஃப் எல்லோரா. வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ராக்கில் ஒரு கைலாஷா டெம்பிள் பார்த்துருப்போம் இல்லையா, அது பார்த்தது வந்து ஹிந்துசம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புத்திசம் பார்க்குறோம். ஸோ புத்திஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த எல்லோரா கேவ்ஸில் புத்தாவோட மிகப்பெரிய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. நைஸ் ஆர்ட் ஒர்க். இதுக்கெலாம் ஏங்க இப்படி இருக்குது? ஸோ இதெல்லாம் எத்தனை பேர் வந்து இந்த பாருங்களேன் செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லைங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ ஜெயினிசம் ரெப்ரசன்ட் பண்ணுறது இதுவாக தான் இருக்கணும். ஸோ தெரில, அது மட்டும் தான் மிச்சம். 1 to 6 கேவ் வந்து கேவ் நம்பர் 6. ஆமாம், அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, லாக்டு. ஸோ கேவ் நம்பர் 6ல் ஒன்றும் இல்லைங்க. இப்படி தான் இருக்க போகுது. 5 5க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்க ஜெயினிசமாக தெரியலையே, என்னங்க சூப்பராக போட்டிருக்காங்க. ஏதோ நடுவில் ஒரு பாத்து மாதிரி இருக்குது. இவங்க புத்தாவாக இருக்க முடியாது. அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க. உள்ளே வெயிலே தெரில, செம்ம கூலிங்காக இருக்குது. ஓ மை காட், செம்ம ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இல்லைங்க, இதுவுமே புத்தா தான். புத்தாவை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதான் நான் செம்ம சில்லுன்னு இருக்குது. செருப்பை கழட்டிடலாம். ஸோ ஒரு புத்த சிலை எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இருட்டில் அவர் மட்டும் வெளிச்சத்தில் தெரியாத புத்தா. ஸோ இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் லைஃப்பில். கேவ் நம்பர் 2க்கு வந்திருக்கோம். இங்கேயுமே புத்தா தான் இருக்குது. மம்மி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த சிலை.
அப்போ எங்கடா ஜெயினிசமே காணா? இதுலேயுமே புத்தா தாங்க இருக்காரு. சிங்கிள் ராக் புத்தா. ஆமாம். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா K1. ஸோ இதுதான் அந்த K1. K1 என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச எந்த மதத்தையும் ரெப்ரசன்ட்லாம் பண்ணல. நார்மலாக வந்து செதுக்கியிருக்காங்க சிலையை. இதெல்லாம் எனக்கு களிமண்ணா பாருங்களேன். இதெல்லாம் வந்து உளி போட்டு செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்கோ ரெடி பண்ணியிருக்காங்க, பட் இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இங்கே பாருங்களேன், சீலிங்லாம் பாருங்களேன், உள்ளே அவ்வளோ சில்னஸாக இருக்குங்க. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப சில்லாக இருக்குது, உள்ளே வெயிலே தெரியல. ஆனால் நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி எரியுது ஸ்கின்னு, மூஞ்சி கீஞ்சிலாம் எரியுதுங்க. ஸோ சூப்பராக ஒரு எல்லோரா கேவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கேவ் 32 இருக்குது. நம்ம வந்து 18 வரைக்குமே நம்ம வந்து புத்த மதத்தை பார்த்தோம், சாரி ஹிந்துசமை பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 to 18 இருக்கிறது புத்தாவோடது. ஸோ ஹிந்துசம் பார்த்தாச்சு, புத்தாஸ் பார்த்தாச்சு. ஜெயினிசம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதுக்கு எதாவது ரெப்ரசன்ட் பண்ணி இருக்குங்களா அப்படின்றது தெரியல. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் காட்டுறேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஸ்டே டியூன். ஸோ கைஸ், நம்ம வந்து 1 to 15 பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16 to, அதாவது அதுக்கு முன்னாடி 1 to 18 நம்ம பார்த்தாச்சு. இப்போ 17 to 34 கேவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ சென்டரில் வந்து ஹிந்துசம் இருக்காப்புல, அந்த சைடு புத்திசம் இருக்காப்புல, இந்த சைடு ஜெயினிசம் இருக்காப்புல. ஸோ இப்போ ஐ கெஸ் ஜெயினிசம் தான் பார்க்க போகிறோம் நான் நம்புகிறேன், பார்ப்போம். ஸோ 17லேருந்து 34க்கான குகைகள் இந்த சைடு தாங்க இருக்குது. தெரில அந்த ரூட்லலாம் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது. போய் பார்ப்போம். ஒரு பிரிட்ஜும் ஒன்று கட்டி போட்டிருக்காங்க, அந்த பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மான்சூனில் இருந்து கீழே தண்ணி ஓடுன்னு நினைக்கிறேன், மழை பெஞ்சு. அப்போ வரைக்கும் நல்லா இருந்திருக்குமா இருக்கும், அதுக்காக தான் கட்டப்பட்டது போல். பார்க்கலாம் போயிட்டு எப்படி இருக்குன்னு. கேவ் நம்பர் 17 வந்திருக்கோம். 17 பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரியாக இருக்குதுங்க. இது ஏன் தெரில, இவ்வளோ கருப்படிச்சு போய் இருக்குது. இது எந்த மதத்தை சார்ந்ததுன்னு எனக்கும் தெரியல. நான் சொன்னது உங்ககிட்ட ஜெயினிசம் சொன்னேன், மோஸ்ட்லி ஜெயினிசம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும். விநாயகர் இருக்காரு, கண்டிப்பாக ஜெயினிசம் தான். உள்ள சில்லாக இருக்குங்க. சாதாரண ஒரே ஒரு கல் மட்டும் வச்சுருக்காங்க, கண்டிப்பாக அது ஜெயினிசம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து கேவ் நம்பர் 17 இருக்குங்க. கேவ் நம்பர் 19 நிற்கிறோம். ஸோ 19 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே ஒரு சிவலிங்கம் மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் வவ்வால் ஸ்மெல்லு தாங்க முடியலைங்க. அப்பா இந்த அடி அடிக்குது வவ்வால் ஸ்மெல்லு. இதுக்கு மேலே கேவ் நம்பர் 19 ஏல ஒன்றும் இல்லை, சுற்றி வர்றதா. நான் போகலடா, அப்பா ஸ்மெல் அடிக்குது சாமி. ஸோ ஐ வில் பி ஸ்டே ஹியர். ஸோ இன்னும் வந்து கேவுகள் வந்து நான் 32 பார்க்கணும். அப்போ தான் 19 பார்த்துருக்கேன். காங்கிரீட்லாம் போட்டு எழுப்பியிருக்காங்க மாதிரி இருக்கேன், இல்லை என்னன்னு தெரியல. இந்த மாதிரி பில்லர் மாதிரி போட்டு கட்டியிருக்காங்க நினைக்கிறேன், கம்பிலாம் போட்டு. இது வந்து கேவ் நம்பர் 20. ஒரே ஒரு சிங்கிள் நந்தி சிலை வந்து செஞ்சுருக்காங்க, அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாங்க. பட் ஆர்ட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். படி செதுக்கிறதா இருக்கட்டும், இவ்வளோ தூரம் கோபுரத்தில் செதுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இட்ஸ் ஹியூஜ் ப்ராசஸ்ங்க. அதுக்காகவாது நம்மலாம் இது லைஃப்பில் ஒன்ஸ் பார்த்தாகும். இது நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த மாதிரி ஆர்ட்டுக்கெலாம் இன்னும் மதிப்பு இருக்குங்க. ஸோ ஃபாரின் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் குட்டி கொடுத்து வாங்குவாங்க. பட் நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் தான் இருக்கோம். பாருங்கள் நீங்களும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நந்தி சிலை. கொஞ்சம் உயரத்தில் நல்ல சிலைகள் வடிவத்தில் கட்டியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கேயுமே வவால் ஸ்மெல் தாங்க அடிக்குது. ஸ்டில் ஒரே ஒரு நந்தி சிலை தான் இருக்குது. நந்தி சிலை இல்லை, அது சிவலிங்க சிலை, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. இங்கே
நம்பர் 2021 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேவ் வந்து ராமேஸ்வரான்னு சொல்கிறாங்க. இது வந்து லார்ட் சிவாக்காக டெடிகேட் பண்ணி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. ஒரு அருமையான விஷயம், ஒரு பழமையான விஷயமா பார்க்கப்படுது. உன்னை புதைக்கிறதுக்கு தான் பாலா, உன்னை தூக்கி போட்டு புதைக்கிறதுக்கு தான் அந்த குழி எதுக்கோ தோண்டி இருக்கு. ஆமாம் கைஸ், ஃபுல்லாக கருப்பு கடல் பாறையாக இருக்குது ஜெயினிசமோட இந்த சைடு. எனக்கு தெரிஞ்சு இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். மக்களுக்கு போர் அடிக்கும், நம்மளுக்கும் போர் அடிக்குது. இதோட இறங்கி சுற்றி போயிடலாம் கைஸ். ஸோ டோட்டல் 32 கேவ் இருக்குங்க. ஸோ 32 கேவுங்கள்லாம் நான் கவர் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இல்லை. பெருசாக ஃபுல்லாக பாறைங்களும் வெயிலாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு புத்திசம் நல்லா இருந்திருக்கு நம்புகிறேன். ஸோ ஜெயினிசம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஹிந்துசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பு அம்சத்தோடு பார்த்துருப்பீங்க. என்ன ஏதோ தண்ணி இருக்குது, என்னடா தண்ணி இது? ஓ மை காட், கீழே விழுந்தால் உள்ளே புதஞ்சிரும் போல இருக்கே. என்ன தண்ணி மேட்டர்னு தெரில. பயா பானி ஹியர். வாட் பானி? யா गोपीस हब 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 HUB. हाँ ट्रैवल ट्रैवल हाँ हाँ कवर कवरिंग सब्सक्राइब करो, ठीक है? यस यस. வடக்கு நண்பர்கள் நம்மளை பார்த்து கேட்டாங்க, எங்களை வீடியோ எடுத்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே அவ்வளோதாங்க, சுற்றி பார்த்தாச்சு. ஸோ 32 கேவில் 24 கிட்ட நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு பாடியில் எனர்ஜி இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் சுற்றி போனோம். சுற்றி 32 குகையை பார்த்தீங்கன்னா குகையாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி நம்ம இங்கே எண்டு கார்டு போட்டு எல்லோரா கேவுக்கு முடிச்சுக்கலாம்னு நான் நம்புகிறேன் கைஸ். என்ன சொல்கிறீங்க? பாய் பயாஸ், தேங்க்யூ சப்ஸ்கிரிப்ஷன். வடக்கு நண்பர்கள் நம்மகிட்ட ஷோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. வடக்கு நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பாத்தியா? ஆமாம், தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காமிச்சாங்களே. நான் கூட அவங்கள என்னமோ நினச்சேன். பரவாயில்ல. அது தண்ணி பல பார்த்தியா, விழுகிறியா? ஈஸியோட வந்து உள்ளே தள்ளி விட்டுறலாம், அதுதான் பிளானு. தண்ணி வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ சாரி கைஸ், கெடாத பேசுகிறாங்க கைஸ். ஸோ கைஸ், நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டோம். ஸோ டோட்டல் 32 கேவ்ஸ் இருக்குது. 34 கேவுகள் இருக்காமா. நம்ம வந்து எத்தனை போனோம்? 23 கேவுகள் தான் எங்களால் கடக்க முடிஞ்சது. பிகாஸ் இங்கே பாருங்களேன், மலையை சுற்றி கேவாக குடஞ்சி வச்சுருந்தா எப்படி நம்ம போய் பார்க்க முடியும்? அதனால் ஸோ 23 கேவ் தான் என்னால் இன்றைக்கி டைம் முடிஞ்சது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 5 மணிக்கு க்ளோஸும் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து கேவில் வந்துட்டு ஃபுல்லாக கேவாக தான் இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது இல்லாமல் இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அதுவுமே இந்த கண்டினியூட்டியோட வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா தனியாக ஒரு பாட்டாக பிரித்து போடுறேன். இப்போது இந்த கேவில் வந்து நம்ம கிளம்புறோம். ஸோ டாட்டா பை பை கைஸ் இன் எல்லோரா கேவ்.